அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 11 to 20 வரைக்கும் செகண்ட் பார்ட்டை நம்ம இந்த 10 டேஸில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு 30 கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். முதல் கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். சத்பவனா திவாஸ், அதாவது நல்லிணக்க நாள் ஆகஸ்ட் 20 யாருடைய பிறந்தநாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ இந்த நல்லிணக்க நாள் ஆகஸ்ட் 20 வந்து யாருடைய பிறந்தநாளை நம்ம அனுசரிக்கிறோம்னா, ராஜீவ்காந்தியோட பிறந்தநாளை தான் நம்ம வந்து நல்லிணக்க நாளாக அனுசரிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, ஸோ இவங்கெல்லாம் புதிய சேர்மன் வந்து நியமனம் பண்ணாங்க. அது யாருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? ஸோ டிஎன்பிசியோட புதிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள். எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து டிஎன்பிசி தேர்வாணைய தலைவராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் இருக்கு இல்லையா, டிஎன்எஸ்ஆர்பி, இதுக்கான தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுனில் குமார் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சுனில் குமார் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. அதே மாதிரி தமிழகத்தோட தலைமை செயலாளர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழகத்தின் தற்போது தலைமை செயலாளராக வந்து யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா, முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தமிழகத்தின் தலைமை செயலக அதிகாரியாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள், இந்த மூணுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அடுத்தது, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திறந்து வைத்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆகஸ்ட் ஒரு 17 வாக்கில் ஓப்பன் பண்ணி வச்சார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2019 இது அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அப்போ இருந்த முதலமைச்சராக அந்த எடப்பாடி அவர்களால் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பணி தொடங்கினாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு 50-60 வருடங்களாக வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சதாக சொல்கிறாங்க. காமராஜர் காலத்திலே கோரிக்கை வச்சதாக சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியடில் வந்து இதுக்கான நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இப்போ அது ஃபினிஷ் ஆகிட்டு பவானி ஆறு இருக்கு இல்லையா, அதனோட உபரி நீரை வந்து இந்த திட்டத்தில் வந்து அந்த குளங்கள், குட்டைகள், ஏரிகள் நிரப்புவதற்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு, ரைட்டா? சரி, அடுத்தது இந்த தேன் சிட்டு இதில் யாருக்கானது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தேன் சிட்டு இதழ், ரைட்டா? அது ஒரு பத்திரிகை மாதிரி. சமீபத்தில் WHO கீழ்கண்ட எந்த நோயை சர்வதேச நெருக்கடியாக அறிவித்ததுன்றாங்க. இதுக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு, அப்போ வந்து சர்வதேச நெருக்கடி அறிவிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கு அம்மை அப்படின்னு ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கா சைடில் இது நிறையா பரவிட்டு இருக்குது, இறப்புகள் ஏற்பட்டுருக்கதா சொல்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது குரங்கு அம்மை, அது பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியாக ஒரு கொப்பளை மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு நோய். இதுவும் உலக லெவலில் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச நெருக்கடியை வந்து உலக சுகாதார மையம் இருக்குல்லையா, WHO வந்து அறிவிச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ குரங்கு அம்மை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நாணயம். இது எனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கரண்ட் அஃபேர்ஸை சொல்லியிருப்போம். 100 ரூபா நாணயம் கலைஞர் வந்து பிறந்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா நாணயம் வந்து மத்திய அரசு வெளியிட்டது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? வெளியிட்டிருக்காங்க. அது வெளியிட்டது யாருன்னா, நம்ம மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள், ரைட்டா? ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த 100 ரூபாய் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த 100 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க, ரைட்டா? ராஜ்நாத் சிங் அப்படின்றதா இதுக்கான விடை. உலக புகைப்பட தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உலக புகைப்பட தினம் வந்து ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 70வது, அதாவது 2022ஆம் ஆண்டிற்கான தேசிய விருது பெற்ற சிறந்த திரைப்படம் எது? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேசிய விருது பெற்ற திரைப்படம், தேசிய 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகர், நடிகை, இசையமைப்பாளர், குறும்படம், அது இதுன்னு நிறைய அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமானது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ 2022ஆம் ஆண்டுக்கான அல்லது 70வதுன்னு கூட சொல்லலாம், ரைட்டா? சிறந்த படம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம்னு சொல்கிறேன். சிறந்த திரைப்படம் அப்படின்னா ஆட்டம். இது ஒரு மலையாள படம். இதை வந்து சிறந்த திரைப்படமாக வந்து தேர்வாயிருக்கு. இந்த என்டர்டெயின்மெண்ட் முழுநீள படம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தரா படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. பட் சிறந்த படம்னு பொதுவாக சொன்னாங்கன்னா ஆட்டம் தான். இது வந்து மலையாள படம். அடுத்தது 2022ஆம் ஆண்டுக்கான தேசிய விருது பெற்ற நடிகை யாருன்றாங்க. இந்த திருச்சிற்றம்பலம், நம்ம தனுஷ் படம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நடித்த நடிகை நித்யா மேனன் அவர்களுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருது கொடுத்துருக்காங்க.
2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகர் தேசிய விருது பெற்றவர் யாருன்றாங்க. ஸோ நடிகர்களில் பார்க்கும்போது யார் சிறந்த நடிகர்னா ரிஷப் செட்டி. இவர் காந்தாரான்னு ஒரு படம் வந்ததில்லை, கன்னட படம். இந்த படத்தில் நடித்ததுக்காக வந்து இவர் தேசிய விருது வந்து வாங்கியிருக்கார். ரைட்டா, அந்த படத்தோட டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ டைரக்டர் அவர் தான், ஹீரோவும் அவர் தான், ரிஷப் செட்டி. இவர் வந்து காந்தாரா படத்துக்காக வந்து சிறந்த நடிகர்னு சொல்லி விருது வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக விருது வந்து இப்போ 2024 தான் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஆண்டுக்குன்னு கேட்டாங்கன்னா 2022 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, 2022ஆம் ஆண்டிற்கான சிறந்த பின்னணி இசைக்கு, பாடலுக்கு வேறு பின்னணி இசைன்றது வேறு. பாடலுக்கு வேறு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பின்னணி இசைக்கு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்காக இசையமைச்சாங்க இல்லையா ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு, அவருக்கு வந்து சிறந்த பின்னணி இசைக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர் ரகுமான் தான் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது வந்து வாங்கியிருக்காரு ஏஆர் ரகுமான். அக்னி ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக அவர் வந்து காலமாயிட்டார். ரைட்டா, ஸோ யாருன்னா ஆர்என் அகர்வால் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா அக்னி ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ரைட்டா, பொதுவாக ஜென்ரலாக ஏவுகணையின் தந்தை அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்ம ஐயா டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் குறிக்கும். அதாவது பொதுவாக ஏவுகணையின் தந்தைனா. ஆனால் இது வந்து அக்னி ஏவுகணை அப்படின்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுனால ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என் அகர்வால் அவர்கள். ரைட்டா, இப்போ அவர் வந்து சமீபத்தில் காலமாயிட்டார். சமீபத்தில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிமுகம் செய்துள்ள கர்ப்பிணி பெண்களுக்கான உதவி நம்பர் என்னன்றாங்க. ஸோ ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 102 102 102. இது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வள்ளலார் சர்வதேச மையம் எங்கே அமைய உள்ளதுன்றாங்க. அது வடலூரில் அமைய போகுது. இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. கோர்ட்டில் ஒரு கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ கோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டதுக்கு தமிழக அரசு தரப்பில் வந்து இது வந்து அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு அகழ்வாய்வு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் இடம்லாம் கிடையாது, ஒரு சாதாரண இடம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிக்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ வந்து வள்ளலார் சர்வதேச மையம் எங்கே அமைக்க போகுதுன்னா வடலூர். சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதல்வர் அறிவித்த முதல்வரின் காக்கும் கரங்கள் யாருக்கானதுன்றாங்க. இந்த திட்டம் யாருக்கானதுன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள். ஸோ அவங்க வந்து தொழில் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கடன் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம். ஸோ இது வந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான ஒரு திட்டம் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் அண்ணா உணவகம், நம்ம தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் இருந்தது, அதுக்கு முன்னாடிலாம் இருந்தது, இப்போவும் சில இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் சென்னை சைடில் இருக்கிறதா சொல்கிறாங்க அம்மா உணவகம். இது வந்து அண்ணா உணவகம். ரைட்டா, இது அண்ணா உணவகன்றது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா ஆந்திராவில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்தது இல்லையா, அதில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வெற்றி பெற்று ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்கார். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடியே அண்ணா உணவகம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க, மறுபடியும் அதை திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா உணவகன்றது ஆந்திரா மாநிலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ராம்சார் பட்டியலில் சேர்ந்துள்ள நஞ்சராயன் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ரஞ்சராயன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இது ராம்சார் ஈரநிலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டியலில் வந்து இது வந்து சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியா லெவலில் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 பிளேஸ் ஆட் பண்ணாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து 2 பிளேஸ் ஆட் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இந்த நஞ்சராயன் குளம்னு சொல்லுவோம், நஞ்சராயன் சரணாலயம். இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இன்னொன்று என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராம்சார் பட்டியலில் சேர்ந்துள்ள கழுவேலி பறவைகள் சரணாலயம்னு சொல்லுவாங்க. கழுவேலி பறவை இதுவும் ராம்சார் பட்டியலில் வந்து சேர்த்திருக்காங்க. இது எந்த மாவட்டத்தில் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ கழுவேலி பறவைகள் சரணாலயம் என்பது விழுப்புரில் இருக்குது. நஞ்சராயன் குளம்ன்றது நஞ்சராயன் பறவைகள் சரணாலயன்றது திருப்பூரில் இருக்குது. இந்த 2 பிளேஸுமே பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்கள் அந்த பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ 2 புதுசாக சேர்த்துனதுனால ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் 18 ராம்சார் தலங்கள் வந்து இருக்குது. அப்போ இந்தியாவிலேயே, அதாவது இந்தியாவில் அதிக ராம்சார் நிலங்கள் கொண்ட மாநிலம் எதுன்னு அடுத்த கொஸ்டின் வருது. ஸோ 18 இருக்குது இல்லையா, இப்போ 2 புதுசாக ஆட் பண்ணாங்க இல்லையா, அதனால் இந்தியாவிலே அதிக ராம்சார் ஈரநிலங்கள் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஒட்டுமொத்தமாக எத்தனை இருக்குதுன்னா இப்போதைக்கு இன்றைய தேதியின் அடிப்படையில் 18 இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 85 இருக்குது. அதில் வந்து 18 வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. மாநிலங்கள் வரிசையில் ஒப்பிடும்போது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலாக 3 வந்து இப்போ ரீசெண்டாக சேர்த்துனாங்க. ஒன்று நஞ்சராயன், இன்னொன்று கழுவேலி. இன்னொன்று என்ன சார்னா இந்த தாவா நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து ராம்சார் தரவரிசை பட்டியலில் வந்து ஆட் பண்ணாங்க. அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ரைட்டா, சரி, அந்த கொஸ்டினாக கேட்கல, தெரிஞ்சுக்கோங்க. 78வது சுதந்திர தின விழாவில் ஏபிஜே அப்துல் கலாம் விருது தமிழ்நாடு முதலமைச்சர் யாருக்கு வழங்கினார்? இப்போ நம்ம சுதந்திர விழா நடந்ததில் ஆகஸ்ட் 15, அது வந்து 78வது சுதந்திர தின விழா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து கொடுத்தாரு. அது யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா
வீரமுத்துவேல் இவர் யார் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம சந்திராயன் 3 திட்ட இயக்குனர். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பாக விழுப்புரம் பக்கத்தில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரமுத்துவேல் அவர்கள் வந்து சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் இருந்திருக்காரு. ஸோ அதில் பெரும் பங்காற்றிருக்காரு இல்லையா. அதனால் வந்து இவருக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து தமிழக முதலமைச்சர் வந்து சுதந்திர தின விழாவில் வந்து கொடுத்தாங்க. ரைட்டா. சரி, அடுத்தது 78வது சுதந்திர தின விழாவில் வந்து முதலமைச்சர் வந்து கல்பனா சாவ்லா விருது அவங்க கொடுத்துருப்பாங்க. கல்பனா சாவ்லா விருது 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவிலியர் சபீனா அப்படின்னு சொல்லுவாங்க. செவிலியர்னா ஒரு நர்ஸு, சபீனான்றது அவங்க பேர். ஸோ இவங்களுக்கு ஏன் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்து வயநாட்டில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா. ஸோ அந்த நிலச்சரிவில் வந்து ரோப்பெல்லாம் போயிட்டு வந்து மருத்துவ உதவிகள் வந்து இவங்க பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கல்பனா சாவ்லா விருது வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ சபீனா அவர்களுக்கு இவங்க ஒரு நர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்றாங்க. ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தின விழா கொண்டாடுறோம். அதை ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்கலாம், பட் ரொம்ப எளிமையான கொஸ்டின்லாம் நம்ம கேட்கல. ஆகஸ்ட் 15 அப்படின்றது நம்ம சுதந்திர தின விழா இது. ரைட்டா. சரி, ஆகஸ்ட் 14 அதாவது ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம்ன்றதை ஒன்று அனுசரிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா பாகிஸ்தானை வந்து பிரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 14 வந்து சுதந்திரம் இது கொடுத்தாங்க, நமக்கு ஆகஸ்ட் 15 கொடுத்தாங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினர் இருந்தது இல்லையா, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து மக்கள் எங்கே வரதுன்னு சொல்லி நிறைய கொடுமைகள் அனுபவிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து நினைவு கூறும் வகையில் இந்த தினத்தை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் 14. உயிரற்ற உயிர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுதா சேசையன். ஸோ இவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்டது, இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம். ரைட்டா. அடுத்தது EOS 8 ஆகஸ்ட் 16 விண்ணில் ஏவப்பட்டது. இப்போ ரீசெண்டாக நம்ம ராக்கெட் ஒன்று ஏவியிருப்போம் ஆகஸ்ட் 16. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 15 ஏவுறதா பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தள்ளி வந்து பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக விண்ணில் அனுப்பிட்டாங்க. ரைட்டா. இந்த EOS 8ன்னு சொல்லுவாங்க. இது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா SSLV D3 அப்படின்ற ஒரு ராக்கெட் மூலிமா வந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ரைட்டு, ஓகே. இந்த ராக்கெட்டை வந்து எதுக்காக அனுப்புனாங்க, அந்த சேட்டலைட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து புவி கண்காணிப்புக்கான ஒரு சேட்டலைட். ரைட்டா. புவி கண்காணிப்புக்கான ஒரு சேட்டலைட், அதாவது அந்த நோக்கம் அதுதான். அடுத்தது உலக யானைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஆகஸ்ட் 12 வந்து உலக யானைகள் தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. உலக உறுப்பு தான தினம், உலக உறுப்பு தான தினம், அதாவது நம்ம ஆர்கான்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு, கண் தானம், மற்ற உறுப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உறுப்புகள்லாம் வந்து நம்ம தானமாக கொடுக்குறது. ரைட்டா. சம்டைம் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிருச்சுன்னா நம்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து தானமாக கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு தினம். உலக உறுப்பு தான தினம் வந்து ஆகஸ்ட் 13 வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் வந்து யார் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ரைட்டாக. இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை வந்து நிறைவேறலை. அதாவது ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக வந்து அனுப்பியிருக்காங்க. ரைட்டா. அது ஒரு 31 மெம்பர் அதில் இருக்காங்க. இதுக்கான குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெகன் அம்பிகா. இவர் பாஜகவோட MP தான். இவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் இந்த சட்டத்திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா. இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்தது, நிறைய சச்சரவுகள், பின்புலமாக நிறைய செய்திகளாக வந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம ரயில்வே துறை, பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்தியாவில் அதிகமாக ஒரு நிலம் வைத்துள்ள ஒரு வாரியம் அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 9.40 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த வகுப்பு வாரிய அந்த கண்ட்ரோலில் அவங்கக்கிட்ட இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ள ஒரு வாரியம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டாம், நம்ம மேலோட்டமாக மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ரைட்டா. 75 கிரேட் ரிவல்யூஷனரிஸ் ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. இவரும் ஒரு MP தான். ஸோ இவர் வந்து ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல் பேர் தான் இது யார் சார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலை வந்து பீம் சிங் சொல்லக்கூடிய ஒரு MP வந்து இந்த நூல் எழுதியிருக்காரு. அது என்ன சார் இந்த ஒரு நூல் அப்படின்னா, ரொம்ப அறியப்படாத சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா. ஒரு சில பேர் தான் நமக்கு தெரியும். சுதந்திர போராட்ட வீரர்கள்னால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிடுவோம். ஒரு 4-5 பேர் 10 பேர் தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வந்து பாடுபட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அறியப்படாதவங்களெல்லாம் சேர்த்து தொகுத்து ஒரு நூலை வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. அந்த நூல் தான் இது. ஸோ இது வந்து பீம் சிங் எழுதின நூல் தான். ரைட்டா.
சரி, கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இதுவும் வந்து பரபரப்பாக செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இப்போலாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னென்னா, நடிகர் விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கான கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அந்த கொடியில் ஒரு பூ இருக்குது. அது நம்ம தமிழ்லாம் படிப்போம் அந்த பூவை பற்றி, ரைட்டா? அந்த கொடியில் ஒரு பூ இருக்குது. அது என்ன பூ? அந்த பூவுக்கு என்ன ஒரு பேர் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடினா தாமரை சின்னம் அப்போல்லாம் சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு கட்சி கொடியிலையும் என்னென்ன சின்னங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம படிப்போம். இது புது கட்சி, இதெல்லாம் வந்து கொஷினாக கேட்க மாட்டாங்க இப்போதைக்கு எக்ஸாமில், தெரிஞ்சு வச்சுக்குவோம், ரைட்டா? ஸோ அந்த கொடியில் ஒரு பூ இருக்குது. அந்த பூவோட பேர் என்ன அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? கொடியை பற்றி இப்போ நம்ம கட்சிகளோட கொடியில் இருக்க சின்னங்களை பற்றிலாம் வந்து கண்டிப்பாக போட்டித் தேர்வில் கேட்குறாங்க. அது குறிப்பாக வந்து நம்ம தேசிய லெவலில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் இருக்க முடியும், அதனோட சின்னங்கள்லாம் கேட்பாங்க. இது புது கட்சி தான், ஒன்றும் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா அந்த பூவை சுற்றி நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. அது எத்தனை நட்சத்திரம் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் அமெரிக்கா கொடி இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்குன்னு ஒரு கொடி இருக்கும் இல்லையா, அதில் எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அமெரிக்க கொடியில் எத்தனை ஸ்டார் இருக்குது, ஒலிம்பிக் வளையத்தில் எத்தனை வளையம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்க கொடியில் இருக்கக்கூடிய ஸ்டார்லாம் கேட்டிருக்காங்க. இவர் கொடியிலும் ஸ்டார் இருக்குது. அது எத்தனை ஸ்டார் அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி நீங்கள் அந்த கொடியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன பூ இருக்குது, அதில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இப்போது வரக்கூடிய போட்டித் தேர்வில் இதை கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஜிகே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.